ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பிலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொஸ்கம பிரதேசத்திலுள்ள சாலாவ இராணுவ முகாமில் கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி மாலை ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து அங்கிருந்த ஆயுதக் கிடங்கு வெடித்துச் சிதறியது. இந்த நிலையில் குறித்த ஆயுதக் கிடங்கில் வெப்பநிலை கட்டுப்பாடுகளோ காற்றோட்ட கருவிகளோ காணப்படவில்லை என்பதுடன் தீ ஏற்பட்டால் அதனை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை கருவிகளும் இருக்கவில்லை என பெயரை குறிப்பிட விரும்பாத இராணுவ உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் சாலாவ முகாம் ஆயுதக் கிடங்கில் ஏற்பட்ட வெடிப்பினால் வெளியிடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது எனவும் குறித்த இராணுவ அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். அதிக சன நெரிசல் மிக்க பகுதிகளுக்கு பதிலாக சன நடமாட்டமற்ற பகுதியொன்றிலேயே ஆயுதங்கள் களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை மற்றுமொரு பாரிய ஆயுதக் கிடங்கான வியாங்குடை ஆயுத களஞ்சிய சாலையிலும் அனர்த்தம் ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மக்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஆயுத களஞ்சிய சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராய்ச்சியிடம் கேட்ட வேளையில் சாலாவ முகாமில் ஏற்பட்டதை போன்ற சம்பவம் மற்றொரு முறை இடம்பெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவுபடுத்த முடியாது என கூறி விளக்கமளிக்க மறுத்துவிட்டார். அத்துடன் சன நெரிசல் மிக்க பகுதியிலுள்ள ஆயுத களஞ்சியங்களை சன நடமாட்டம் அற்ற பகுதிகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கருணாசேன ஹெட்டியாராய்ச்சி மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஸ்ரீலங்காவில் அனைத்து ஆயுதங்களும் சர்வதேச தரங்களுக்கு அமைய களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளமை இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என நம்பகரமான இராணுவ தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் யுத்தம் முடிவடைந்த நிலையில் ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் மேலதிகமாக இருக்கும் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை மீளப் பெறுவதற்கு சீனாவின் முன்னணி ஆயுத மற்றும் வெடிப்பொருள் விநியோக நிறுவனம் மறுப்பு தெரிவித்துள்ளது. குறித்த ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் உரிய நிபந்தனைகளின் கீழ் களஞ்சியப்படுத்தப்படவில்லை என்று தெரிவித்தே சீன நிறுவனம் 12,000 தொன்னுக்கும் அதிகமான ஆயுதங்களை மீள பெற்றுக்கொள்வதை நிராகரித்துள்ளது. இதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு பல பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனினும் இந்த விடயம் குறித்து பதிலளிக்க இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜேனாத் ஜெயவீர மறுத்துள்ளார்.